ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா ஹாய் சொல்லு. ஹாய். எனக்கு என்ன இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான குழம்பு நம்ம வச்சதே இல்லை. நம்ம அந்த மாதிரி குழம்பு நம்ம வச்சதே இல்லை. நம்ம சேனலில் அந்த மாதிரி வீடியோவும் இல்லை. என்ன அது? என்ன எரும மாட்டு கறியாக போறியா? மோர் குழம்பு டிஃப்ரெண்டான குழம்பு வச்சதே இல்லைண்ணா. வச்சுருக்கோமா நம்ம சேனலில் வீடியோ இருக்கா? இல்லை இல்லை. சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நான் சொல்கிறேன். இல்லை. அதுதான் நான் சரி, இன்றைக்கி தரமாக மோர் குழம்பு வைக்க போகிறேன் நிஷா. அதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். நிஷாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காயணுமா? காயட்டும். அந்த அளவுக்கு அடுப்பு இது ரொம்ப பெரிய குழம்புலாம் இல்லை. டக்குன்னு நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம் அப்படின்னா காய்கறி போடுறியா? எதுவும் காய்கறிலாம் எதுவும் போடலாமா போடக்கூடாதா? போடலாம். இந்த காய்கறினா வெண்டைக்காய் மட்டும் போட்டு வெண்டைக்காய் மோர் குழம்புன்னு செய்வாங்க. நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம வெண்டைக்காய் இல்லாமல், ஏன்னா வெண்டைக்காய் நூல் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால நம்ம வேணான்னு ஸ்கிப் பண்ணிடுறோம். நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது கூட 1/2 துண்டு இஞ்சி, 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தலை. என்னன்னா இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தலை 3ஐயும் நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கத உள்ள போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 10 ரூபாய் தயிர் பாக்கெட். உங்கள் வீட்டு தயிர் இருந்தால் வீட்டு தயிர் இருக்கவங்க, வீட்டு தயிர் இல்லைன்னா கடையில் 10 ரூபாய் தயிர் வாங்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். மோர் குழம்புன்ட்டு தயிரை ஊற்றுற அவ்வளோதான். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா, இதுதான் நம்மளுடைய சிம்பிள் மோர் குழம்பு. அவ்வளோதானே? கொதிச்சு வர இறக்க வேண்டியதான். ஓகே மக்களே, இப்போ அவ்வளோதானே. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு, உப்பெல்லாம் இருக்கானே. அதுக்குள்ளேயும் பாய் சொல்லுவேன். தண்ணி இன்னும் வேணும். இன்னும் ஊற்றணுமா? உப்பெல்லாம் பார்த்தியா? அதையும் பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்க்கணும். சரி, ஓகே. இப்போ போடு. தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டோம்ல, பார்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா பட்டெல்லாம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் லைட்டாக பத்தலாம். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தரமான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துக்கு சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் சூப்பராக இருக்கும். ஓகே பாய். நிஷாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான குழம்பு ஏதாவது வைக்கலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.